இஸ்லாமி இந்த கருப்பொருளில் மக்கள் மத்தியில் ஒரு முகமது ரசூலுல்லாஹ் இதை குற்றமாக பார்க்கவில்லை. மாறா இதை எப்படி பார்க்கிறாங்கன்னா ஈமான பார்க்கணும். அதான் வித்தியாசம். நீங்கள் நான் இதை எப்படி பார்க்கணும்னா ஈமான பார்க்கணும். முகமது ரசூலுல்லாஹி உங்களுக்கு விரக்தி ஏற்பட்டு எங்களால ஃபேஸ் பண்ண முடியும். சோதிக்கப்படத்தான் செய்வா, நீ துன்பத்திற்குள்ளாகத்தான் செய்வா. அப்படி துன்பத்திற்குள்ளாகக்கூடிய நீ இந்த உலகை இந்த வாழ்வை எதிர்கொள்ள அன்னக்கும் செய்யும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நுக்ஸின் வ அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத்தி வ பஸ்ஸிரி ஸாபிரின். ஆமாப்பா, நீ சோதிக்கப்படுவா. எதெல்லாம் கொண்டு சோதிக்கப்படுவா? அச்சத்தை கொண்டு சோதிக்கப்படுவா. இன்னைக்கு அச்சம் எவ்வளவு பெரிய பிரச்சனை. அச்சத்தை கொண்டு நீ துன்பப்படுவா, பயப்படுத்தப்படுவா, அச்சப்படுத்தப்படுவா, அதை கொண்டு சோதிக்கப்படுவா. வாழ பழகுதல் என்பது والإسلام دين ومحمدا رسول الله ويقين أدنو إليه ساجدا بجبين اقبل صلاتي بالله من الشيطان الرجيم وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. என்னுடைய அமீரே மோத்திரம் ஏறக்குறைய நாங்கள் என்ன கேம்பெயின் செய்கிறோம் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு முன்னால் வச்சுட்டாங்க. அந்த விளக்கத்தினுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை இங்கே எவ்வளோ ரத்தின சுருக்கமாக சொல்ல முடியுமோ அதை சொல்லி முடித்துக் கொள்ள ஆசை. முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி பயதாமே ரஹ்மத்தி ஆலம் ஏன் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஏன் இந்த கேம்பெயினை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இன்னைக்கு நாங்கள் எந்தெந்த நிகழ்ச்சிகளை மக்கள் மத்தியில ஹைலைட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எடுத்திருக்கிறோமோ இதை இந்தியாவில் இல்லை உலகம் முழுவதும் நிறைய என்ஜிஓக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய சோசியல் ஆர்கனைசேஷன் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செய்யறதுக்கு நம்ம செய்யறதுக்கு என்ன அடிப்படை வித்தியாசம்? முக்கியமான விஷயம். இப்ப உதாரணத்துக்கு இந்த என்ன சொல்றது, என்விரான்மெண்ட் பொல்யூஷன் அப்படின்னு சொன்னா மனுஷங்க வரைக்கும் செய்யறாங்க. இது மாதிரி நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. போதைன்னு சொன்னா அந்த நந்தினி கூட அண்மை காலங்கள்ல போதைக்காக சிறைச்சாலைக்கு வரைக்கும் போயிட்டு அப்பப்போ வரக்கூடிய அரசாங்கங்கள், இந்திய அரசாங்கங்களை போதையில அவங்க தமிழ்நாடு தள்ளாட வச்சுட்டாங்க அப்படிங்கிற கருத்தையெல்லாம் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பரப்பி கொண்டே இருக்கு. அப்ப இந்த போது செய்யக்கூடியவர்கள் அதை செய்வதாக ஏமாற்றக்கூடியவர்களுக்கு மத்திய வஹதத்தை இஸ்லாமி இந்த கருப்பொருளில் மக்கள் மத்தியில் ஒரு கருத்துரையை ஒரு பரப்புரையை செய்ய ஆசைப்படுதுன்னா அதனுடைய பின்புலம் என்னவாக இருக்க வேணும்? இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவங்களுக்கு நமக்குமான அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒன்றை குற்றச் செயலாக பார்ப்பது, ஒன்றை கொள்கையாக பார்ப்பது. அவ்வளவுதான் பேச்சு. உலகத்துல இன்னைக்கு மது ஒழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாநாடுகள்ல கூட மது ஒழிக்கிறதுக்காக பேசுது. போதை இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் போஸ்ட் வைக்க பாக்குறோம். ஆனா அதே ஆட்சியின் கீழ அமுதன்று சொல்லக்கூடிய ஒரு பாவப்பட்ட தலித் இளைஞன் போதை எதிர்ப்பு. வாழ்க்கை என்பது மலர்படுக்கை அல்ல, வாழ பழகுதல் என்பது. நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். பத்ர் யுத்தத்துல ஒரு சஹாபி அபூஜஹலை கொண்டாரு. சின்ன வயசுக்கார இளைஞர் கொண்டாரு. அபூஜஹல் கொல்லப்படுவதற்கு முன்னால் அவருடைய கையை வெட்டிட்டான். கையை வெட்டினதுக்கு அப்புறம் அவருடைய கை துணிட்டே இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, கையை ஆடிட்டே இருந்துச்சுன்னு அதனுடைய வழிபுறுக்கம் பக்கலை பண்ணிக்கல, மாறா கையை காலுக்குள்ள விட்டு அந்த கையை பிச்சு போட்டாரு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வேதனை வழியா இருந்திருக்கும். ஆக இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய முகமது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பொழுக்கமே என்னவென்று சொன்னால், வாழ பழகு. வாழ பழகின்ற போது வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள பழகு. அதனால்தான் இஸ்லாமிய சமுதாயத்துல எதிர்கொள்ள பழகுவதற்காகவே சிந்திக்க சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் நெருப்பில் தூக்கி போனா கூட என்ன சொல்லுங்க, ஹஸ்புனல்லாஹ்னு சொல்லுங்க. இதை விட பெரிய வாழ்வதற்கான தத்துவத்தை வேற எங்கேயும் சொல்லிட முடியாது. நெருப்பில் தூக்கி போனா கூட ஹஸ்புனல்லாஹ்னு சொல்லுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது, இந்த ஃபீமேல் போயட்டிசை எவ்வளவு மோசமான விஷயமா பெரும்பாலும் உலகத்துல இருக்க அவ்வளவு பெருமை. இன்னைக்கு எங்கேயாவது குழந்தைகளை உயிரோட கொள்றாங்களா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னால அதன நெல்மணிகளை கொண்டு உசிலம்பட்டியில கொண்டதா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டதா கேள்விப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் உண்மை. இது ஒரு பகுதி. அரசாங்கம் குடும்ப கட்டுப்பாடுங்க பேர்ல குழந்தைகளை கொள்ளுங்குது. உலகத்துல ஒரு ரிப்போர்ட் இருக்குது, ஜெர்மன் முதியவர்களுடைய உலகமா மாறிடுச்சுன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு ஜெர்மன்ல குழந்தைகள் பெருங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்தப்பட்டு இருக்காங்க. அந்த உலகத்துல சிதம்பரம் உள்துறை அமைச்சரா இருந்த போது சொன்னாரு, இந்தியா இளைஞர்களுடைய உலகம் சொன்னாரு. அந்த இளைஞர்களுடைய உலகத்துல யாருடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்புனா நீங்கள் நடந்த பங்களிப்பு. விரும்பியோ விரும்பாமலோ வடநாட்டில் உள்ள முஸ்லிம்கள் 4க்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றதும் பங்களிப்பு. தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் பாவம் 2 குழந்தைகளுக்கு மேல பெறக்கூடாது முடிவு எடுத்துட்டோம். 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் பெற்றவங்க அது ரொம்ப கம்மி. 5-6 குழந்தைகள் பெற்றவங்க ஆச்சரியப்படுறோம். நம்ம வீட்டு பஞ்சாயத்தை சொல்றாங்க, அவருக்கு 6 குழந்தைய எப்படிதான் வளர்க்குறாங்களோ. குழந்தைகளை கொள்ளுகின்ற மனநிலை நம்மிடத்திலே உருவாயிருக்கு. எப்படி உருவாக்குது? அடுத்தவங்களுடைய அசராத்து.
அப்ப இதை குற்றமா பாக்குறதுனாலதான் நம்ம இதை செய்ய ஆசைப்படுறோம். இந்த ஈமான பார்த்து பாருங்க, குழந்தைகளை ஒலா தக்குழு, உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீர்கள், ஹசியத்தை இம்லா, வறுமைக்கு பயந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் போதுமே. என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் என்னுடைய ஈமானோட என்னுடைய பிரச்சனை இணைஞ்சிருச்சுன்னு சொன்னா நான் எப்படி அதை கொள்ளுவேன்? என்னோட ஈமான் பறி போயிடும். உண்மையா இல்லையா? ஈமான் பறி போயிட்டா எதை செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க. எந்த சமுதாயத்தை சொன்னாங்க? பெண் குழந்தைகளை கொன்று கொண்டிருந்த சமுதாயத்தில் சொன்னாங்க. 3 பெண் குழந்தைகளை பெற்று யார் வளர்த்தா, அதை கூட அமீர மூத்தவங்களும் அந்த அதிசயம் சுட்டி காட்டினாங்க. யார் வளர்க்கிறாங்களோ அவங்களுக்கு சொத்து, நானும் அவங்களும் ஒன்னா இருக்கும். அப்ப அந்த பாருங்க, அந்த சமுதாயத்துல, எந்த சமுதாயத்துல பெண் குழந்தையை கொலை செய்வது ஒரு கல்ச்சரா, ஒரு என்ன சொல்ற, ஒரு நாகரிகமா பாத்துக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த சமுதாயத்தில் திடீர்னு ஒரு பொண்ணு எழும்பி என்கிட்ட 2 குழந்தை தானே இருக்கிறாங்க, உங்களுக்கு சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட மனமாற்றம் பாருங்க. ஈமான் என்பது குற்ற செயலை குற்றமாக காணாமல் அதை ஒரு சிந்தனையாக, ஒரு கோட்பாடாக பார்க்க தூண்டுவதோடு மட்டுமில்லாமல் அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதற்கான வழிகாட்டு. அதுதான் இந்த பரத்துறையினுடைய மிக முக்கியமான நோக்கம். நான் வெறுமனே இதை குற்றமா நாங்க சொல்ல தயார் இல்ல. கொலை செய்வது இது அத்தனையும் என்ன அப்படின்னா பசாத். இது அத்தனையும் அக்கிரமம், அநீதம். அதனாலதான் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லுவோம், ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்ம இல்லா காஃபத்தன் லின்னாஸ், ஒமா அர்ஸல்னாக காஃபத்தன் லின்னாஸ் சொல்லிட்டு சொல்லும் பஷீரம் வ நதீரா. மனிதர்களுக்கு முழுமைக்கு அவங்க நபியா அனுப்பப்படுறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பஷீரன், எச்சரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லி தருவதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்ப பெரும்பான்மையான மக்கள் புரிந்து கொள்ளாதவர்களிடத்தில் நாம் ரசூலை கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ரசூலை ரசூலாக கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். முகமது ரசூல்லா என்பதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள உலகம் தயாரா இருக்குன்னா, அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய முகப்புல ஒரு அரபு உரை உடுத்திய ஒரு டிராயிங் பண்ணி வச்சிருக்கான். ஒரு ஸ்கல்ப்சர், அரபு ட்ரெஸ் போட்ட ஒரு ஸ்கல்ப்சர் அமெரிக்காவுடைய யூஎஸ்ஏனுடைய சுப்ரீம் கோர்ட்டு முன்னால இருக்குது. அது இஸ்லாமிய உலகத்துல ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. சொன்னா நாங்க அவர் சட்டமேதையாக நான் பாக்குறோம் அப்படின்னா, சட்டமேதையா முகமது ரசூலுல்லாஹ் பார்க்க எத்தனையோ பேர் தயாரு. அறிஞனா பார்க்க தயாரு, ஆசானா பார்க்க தயாரு, சிந்தனைவாதியா பார்க்க தயாரு, போராட்ட வீரரா பார்க்க தயாரு, எல்லாமா பார்க்க தயாரு. யாரா பார்க்க தயாரு இல்லைன்னா ரசூலுல்லாஹ் பார்க்க தயாரு இல்லை. நான் இந்த கருத்தை, இந்த பரத்துறையின் நோக்கமே என்னன்னா, ரசூலை ரசூலாக பார்க்கணும். How to see ரசூல் as a ரசூல், how to promote முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் இந்த கருத்துறையினுடைய நோக்கம், இந்த பரத்துறையின் நோக்கம். இன்ஷா அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரிடத்திலும் எங்களுடைய வேண்டுகோள், இந்த பரத்துறையை வெற்றிகரமாக நாங்கள் செய்வதற்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள், எங்களோடு ஒத்துழையுங்கள், வாருங்கள், எல்லோரும் ஒன்று சேருவோம். இந்த பரத்துறையை இஸ்லாமிய ஒரு பரத்துறையாக, உலகம் விரும்பக்கூடிய ஒரு பரத்துறையாக, சிறந்த பரத்துறையாக மாற்றுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.